செம்பருத்தி powered by New Maggi Masala and Magic. இப்பதான் அல்வா நல்ல டேஸ்டா இருக்கும். இதை யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பலாம்? கரெக்ட். உமா இங்க வா. அத்தை, கீழே துர்கா பூஜை வேலையில தடபடலாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அகில வந்தாச்சா? பெரியத்தை இன்னும் வரல. வழக்கம் போல பார்வதி தான் ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கா. ஓடி ஓடி வேலை பாக்குறாளா? பாக்கட்டும் பாக்கட்டும். அவ வேலைய அவ பாக்கட்டும். என் வேலைய நான் பாக்குறேன். என்னத்த சொல்றீங்க? சொல்றேன், உள்ளவா. இந்தடி, இதுல ஸ்வீட் இருக்கு. ஸ்வீட்டா? எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவசர கொடுக்க. இங்க பாரு, இது நீ திறந்தே பார்க்க கூடாது. இத கொண்டு போய் அங்க ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்காளே சமையல்காரி, அவ கையில கொடுத்து சாப்பிட சொல்லு. என்னத்த இது ஆச்சரியமா இருக்கு. பார்வதிக்கு நீங்க ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? ஏய், நீ வேறடி. நான் காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டேன். நீ முதல்ல கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லு. மத்த விஷயத்த நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். சரிங்க அத்தை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, இந்த ஸ்வீட் அவகிட்ட கொடுக்கும்போது உன் கையால நீயே செஞ்சதுன்னு சொல்லி கொடுத்து சாப்பிட சொல்லு. இதுக்குள்ள அப்படி என்ன ஸ்வீட் இருக்கு அத்தை? என்ன இருந்தா உனக்கு என்ன? இப்ப தெரிஞ்சிட்டு நீ என்னடி பண்ண போற? சொல்றத மட்டும் செய். இத கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு போ. சரிங்க அத்தை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இத கொடுக்கும்போது உனக்காக நானே கையால செஞ்சது அப்படின்னு அழுத்தமா சொல்லி கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. இப்பவே போய் அவகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். போ. பார்வதி, சொல்லுங்க உமாமா. உனக்காக நான் ஸ்வீட் செஞ்சிருக்கேன் பார்வதி. இந்த சாப்பிடு. எதுக்காகம்மா? என்ன சின்னத்தை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் என்ன இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது நீதானே பார்வதி? அது மட்டும் இல்ல, பெரியத்தை என்ன மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு காரணமே நீதானே. நீ மட்டும் இல்லனா நான் அனாதையா இருந்திருப்பேன். நல்ல நாள் அதுமா. நடந்து முடிஞ்சதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. அதெல்லாம் மறந்துடலாம். ஆனா நீ எனக்கு செஞ்ச உதவிய மறக்க முடியாது பார்வதி. உனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கை இனிப்பா இருக்க காரணம் நீதான். உனக்கு இனிப்பா ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் ஸ்வீட் பண்ணேன். வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோ பார்வதி. ஐயோ, இந்த உமா சும்மா கொடுத்திருந்தாலே அவ வாங்கியிருந்திருப்பா. இவ தேவையில்லாம ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணி இப்ப அவளை யோசிக்க வச்சுட்டாளே. என்ன பார்வதி யோசிக்கிற? நான் ஸ்வீட் எப்படி பண்ணிருப்பேன், அது எப்படி இருக்குமோன்னு சாப்பிட யோசிக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் என்ன தயக்கம்? நான் உன் நல்ல ஃப்ரெண்டு தானே. உன் ஃப்ரெண்டு கொடுத்த வாங்கிக்க மாட்டியா? இந்த வாங்கிக்கோ பார்வதி. தேங்க்ஸ் பார்வதி. வாங்கி கொண்டு போய் அங்க வச்சிட கூடாது. சாப்பிட்டு நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லணும், சரியா? நீங்க பண்ணது நல்லதா இருக்குமா?
இப்படிலாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லணும், சரியா? சரிம்மா, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். ம், சரி பார்வதி. செம்ம, செம்ம, செம்ம. வணக்கம். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க, வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க. மாமா, என்னம்மா பார்வதி, பூஜைக்கெல்லாம் ரெடியா இருக்கா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்குமா. சரி. பார்வதி, இவங்களுக்கு குடிக்க காஃபி கொண்டு வந்து கூட. காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம், பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் பார்வதி. சரி. ரொம்ப நல்லா இருக்கு. கொலு பொம்மெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டு கொலுன்னா சும்மாவா? பிரமாதப்படுத்திட்டாங்க போ. உமாமா, என்ன பார்வதி? நீங்க கொடுத்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்ததுமா. ஸ்வீட்ட சாப்பிட்டுட்டியா? அதுதான் வேணும். சாப்பிட்டியா இல்ல சும்மா சொல்றியா? நீங்க எனக்காக பிரியமா செஞ்சத நான் சாப்பிடாம இருப்பேனா? சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. தேங்க்ஸ் பார்வதி. ஏய், பூஜைக்கு டைம் ஆகலையா? நின்னு கதை பேசிட்டு இருக்க. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க பாரு, போய் வேலைய பாரு. சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. அக்கா வந்த உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். உட்காருங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க உட்காருங்க. சரி. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய், அம்மா. வாங்க. இதோ வரேம்மா. தூக்க மாத்திரைய சாப்பிட்டுட்டு இவ்ளோ சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை போட்ட மாத்திரை பத்தலையோ, இன்னும் 4 சேர்த்து போட்டிருக்கணும் போல இருக்கு. சொல்லுங்கம்மா. என்னத்தடி சொல்றது? வந்திருக்கவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணுங்கிற அறிவில்ல உனக்கு? வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க. போ, போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சரிங்கம்மா. இப்ப எதுவும் வேணாமா, பூஜை முடியட்டும். அதான் சொல்லிட்டாங்கல்ல, எதுவும் வேணாமா. போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு, அக்கா வர டைம் ஆச்சு. சரிங்கம்மா. என்ன இவ பூதம் மாதிரி வேலை செய்யறா? அத்தை, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வணக்கம்மா. வணக்கம். எல்லாரும் உட்காருங்க.
அம்மா, இத்தனை வருஷத்தை விட உங்க ஆத்து கொலு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்த மருமகளோட ஏற்பாடாக்கும். இல்ல, இதெல்லாம் பார்வதியோட ஏற்பாடு. நேத்து நான் பார்வதி கிட்ட நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் வைக்க போற முதல் கொலு இது, அதனால இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் கொலு ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சு காமிச்சிட்டா. பார்வதி, பிரமாதப்படுத்திட்டே போ. பார்வதி, சமையல் மட்டும் இல்ல, இந்த வேலையை நீ ரொம்ப அழகா பண்ணிருக்க. நன்றிமா. சும்மா சொல்லக்கூடாது ஆதி. மாமியார் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இடம் பிடிச்சிருக்கா பார்வதி. பார்வதி அம்மா, இன்னும் 2 நாளைக்கான பூஜை ஏற்பாடுகளை நீயே கவனிச்சுக்கோ. சரிங்கம்மா. அத்த, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்த. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது அத்த. புரிஞ்சு போச்சு. தலை எழுத்து. எழுந்துடி. அப்படி போட்டனா பாடி பாடி. அத்த, பூஜை அங்க நடந்துட்டு இருக்கு, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? உனக்கு பூஜை பண்ணத்தான். அத்த, அங்கதான் ஆப்பிள் சாத்துக்குடி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி பண்ணனா? என்னடி பண்ண? என்ன உளறிட்டு இருக்க? நான் உங்க அண்ணன் பொண்ணு தானே. ஆனா நீங்க எனக்கு ஒரு நாள் கூட ஆசையா பாதாம் அல்வா வாங்கி கொடுத்ததில்ல. ஆனா உங்க எதிரி அந்த சமையல்காரி பார்வதிக்கு பாதாம் அல்வா வாங்கி கொடுத்து அதை என்னையே எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னீங்களே அத்த. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்த. பாதாம் அல்வாவா? ஏய் அத்த, அந்த பாக்ஸுக்குள்ள பாதாம் அல்வா இருந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உளறிட்டியா? சொல்லுடி. ஏன் இப்படி முழியா முடிச்சு தொலைற? நீ அந்த சமையல்காரி கிட்ட பாக்ஸ கொடுத்தது நான் பார்த்தனே. அதுக்குள்ள அல்வா இருந்ததா இல்லையா? ஐயோ உமா, இப்ப வாய திறந்து பதில் சொல்றியா இல்லையா? இப்ப சொல்ல போறியா இல்லையாடி? சொல்லிடுறேன் அத்த, அடிக்காதீங்க அத்த. என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன் அத்த. சொல்லுடி. அது வந்தத அல்வா. எனக்கு ரொம்ப பிடிச்ச அல்வா. ஓபன் பண்ண நான் சாப்பிட்டுருவேன்டா. அத்தை என்ன ஓபன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டு அப்புறமா பார்வதி கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்பா, இது அத்தை எங்க வாங்கினாங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இது மொத்தத்தையும் சாப்பிடலாம் போல இருக்கு. ஆஹா, என்ன டேஸ்ட்! வாயில போட்டது வழுக்கிட்டு வயித்துக்குள்ள போயிடுது. ஆஹா, பார்வதிக்கு ஸ்வீட் கொடுக்கலன்னா அத்தை திட்டுவாங்களே. இப்போ என்ன பண்றது? சூப்பர். அத்தை ஸ்வீட் தானே சொன்னாங்க, ஆனா என்ன ஸ்வீட் சொல்லவே இல்லையே. இதை கொடுத்துருவோம்.
ஏண்டி நான் அந்த சமையல்காரியை எப்படியாவது அகிலாண்டேஸ்வரி கிட்ட மாட்டி விடணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணா திண்ணி முட்டை மாதிரி நல்ல அல்வாவை முழுங்குனதும் இல்லாம என் பிளான கெடுத்து குட்டிச்சவராக்கிருக்கியே. உன்னை என்ன பண்ணலாண்டி? ஐயோ பயமா இருக்கு. அத்தை அத்தை வேணாம் அடிக்காதீங்க. அத்தை வேணாம் அத்தை அத்தை அடிக்காதீங்க. அத்தை அடிக்காதீங்க. அத்தை அத்தை வேணாம் அத்தை சொன்ன கேளுங்க. அத்தை 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 விட்டுருங்க அத்தை. ஏமா பாட்டு இல்லாம ஒரு கொலுவா? யாரா பாடுங்களேன். என்னம்மா பாட்டு பாட சொன்னா ஒருத்தவங்க வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? அகிலாமா, உங்க வீட்டு ஃபங்க்ஷன் தானம்மா, உங்க மருமகளை பாட சொல்லுங்க. ஐஸ்வர்யா ஐயோ பாடுறியா? ஆண்டி, எனக்கு பாடலாம் வராது, என்ன விட்டுருங்க. மா ஐஸ்வர்யாவை விடுங்க. பார்வதி சூப்பரா பாடுவாமா, பார்வதியை பாட சொல்லுங்க. சின்னையா பார்வதி பாட்டு பாடுமா. நானா? எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாதே. பாடு பார்வதி, இது என்ன சாங் காம்படிஷனா? சாமிக்காக பாடுறது தானே, பாடு. சுதி ஒண்ணு தப்பா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்வதி. கடவுள்லாம் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. மார்க்கெல்லாம் இங்க யாரும் போட போறாங்க. பாடு பார்வதி, பாடு பார்வதி. பாடு பார்வதி.